அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஏஐசிசியோட அந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் அந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது, சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இந்த பிடிஎஃப் தானா அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டரா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது அலாட்மெண்ட் ஆர்டர் கிடையாது. இது உங்களுடைய செலெக்ஷன் ரேங்க் லிஸ்ட். அந்த ரேங்க் லிஸ்ட் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, இந்த ரேங்க்ல இருக்க பர்சன் இந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கு, இந்த கோர்ஸ் அவங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு, என்ன கேட்டகரியில் அலாட் ஆயிருக்கு, அவங்களோட ஒரிஜினல் கேட்டகரி ஒரிஜினல் கேட்டகரி என்ன, கேண்டிடேட்டோட கேட்டகரி என்ன அப்படின்ற விஷயம் இதில் வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஸோ ஃபைனலாக ரிமார்க்ஸ் வந்து அலாட்டடா நாட் அலாட்டடா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரேங்க் லிஸ்ட் தானே ஒழிய இது நம்ம வச்சு எதுவும் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எப்படி நம்ம அந்த எக்ஸ்க்ளூசிவான ஃபைனல் அந்த ரேங்க் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நீங்கள் போக வேண்டியது aacc.gov.in/ அந்த வெப்சைட் மட்டும் போங்க. அதில் போனோன்னா மேலே யூஜி கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின பிறகு கொஞ்சம் நீங்கள் கீழே வர வேண்டியிருக்கும். ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ரெகுலராக டெய்லியும் பார்க்க வேண்டியது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸையும் பார்க்கணும், நியூஸ் ஈவெண்ட்ஸையும் பார்க்கணும். ஸோ அதுக்கு கீழே நடுவில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு, நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதில் டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் ரவுண்ட் 1 AACC யூஜி கவுன்சிலிங் 2024 நியூன்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் போகும். சரியா? அதை கிளிக் பண்ணோன்னா லாகின் பேஜ் போகும். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த லாகின் பேஜ் போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்படி இருக்குது. கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் போயிடுச்சா. ஸோ லாகின் பேஜில் நம்ம டேட்டாவை என்ட்ரி பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை என்ட்ரி பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பேஜ் வந்து தெரியும். ஸோ நம்மளுடைய பேஜில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா 12 மினிட்ஸில் இந்த செஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இங்கே மேலே உங்கள் நேம் தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, உங்கள் ரோல் நம்பர் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே கேண்டிடேட் ப்ரொஃபைல் அவைலபிள் சர்வீசஸில் கேண்டிடேட் ப்ரொஃபைல் அவைலபிள் சாய்ஸஸ் சாய்ஸ் ஃபில்லிங் சீட் ரிசல்ட்ஸ், அதாவது மற்றதெல்லாம் முடிஞ்சிருப்பீங்க. இப்போது சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்க்கணும். அந்த ரிசல்ட்டை நமக்கு கிடைச்சிருக்க கிடைக்கலையா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த சீட் ரிசல்ட்ஸ் அப்படின்றத நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் 113 இருந்திருக்கு. ஸோ ஃபில்டு வந்து 3 ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, அன்ஃபில்டு வந்து 110. சரியா? ஸோ டோட்டலாக லாக் பண்ணது லாக் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, 3 பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3ல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ அந்த சீட் அலாட்மெண்ட் அந்த விஷயத்தை சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இது போகும். இந்த பேஜில் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டும். ஒன்று சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ். இந்த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டேஜ்ன்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். கூட டவுன்லோட் ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றத அதுவும் இது கிரியேட் ஆகிருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? மேக்ஸிமம் இது கம்ப்ளீட்டட் தான் இருக்கும். சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டவுன்லோட் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 இதுவுமே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆன பிறகு இன்கம்ப்ளீட் அப்படின்னா நமக்கு வந்து அலாட் ஆகலைன்னு அர்த்தம். சரியா? கம்ப்ளீட் ஆன பிறகு டவுன்லோட் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சைடில் இருக்கு இல்லையா, இதை கொடுக்குறப்போ உங்களுக்கு ரோல் நம்பர் என்ன இங்கேயும் வெரிஃபை பண்ணணும். இந்த ரோல் நம்பரும் இங்கே இருக்கிற ரோல் நம்பரும் சேம் தானான்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. எத்தனாவது ரவுண்டுன்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்ஷன் நீங்கள் முன்னாடி ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கல்ல, அந்த ஆப்ஷனில் எத்தனாவது ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் கேட்டகரியில் கிடச்சிருக்கு, ரேங்க் என்னன்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரேங்க் நீங்கள் ஏதாவது போடும்போது தப்பாக போட்டிருக்கலாம், புரியுது இல்லையா? ஸோ உண்மையிலேயே அது ஏதாவது கரெக்டாக மிஸ்டேக் எதுவும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. அப்புறம் அலாட்மெண்ட் கேட்டகரி ஓபிசியில் அலாட் ஆகிருக்கு. ஸோ அலாட்மெண்ட் கோட்டா வந்து ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் அப்படின்றதில் அலாட் ஆகிருக்கு. அலாட்மெண்ட் டேட் வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய டேட் அப்படின்றதையும் அவங்க வந்து அடுத்தடுத்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஜாயின் பண்ண வேண்டிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளையிலேருந்து, இன்றைக்கி 5ஆம் தேதி, நாளைக்கு 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய காலேஜ் நீங்கள் ஆக்சுவலாக என்ன ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாலிடேவாக இருந்தாலும்
தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு போய் நீங்கள் வந்து உங்களோட அந்த பதிவு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் என்னோட ஒப்பீனியனில் மண்டே டியூஸ்டேல மேக்ஸிமம் முடிச்சிருங்க. கடைசி புதன் 11ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போகாதீங்க. சரியா? மண்டே டியூஸ்டே டெட்லைனாக முடிச்சிடலாம். சரியா? அப்புறம் எல்லா ஒரிஜினல்ஸையும் கண்டிப்பாக அங்கே கொண்டு போங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்றப்போ ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கான சமயம் அதுதான். அதனால் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய்க்குங்க. அதன் பிறகு அங்கே வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச் டாக்டர் யாராவது இருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் டாக்டர் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், அட்டஸ்டட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நார்மல் யாருக்குனாலும் வாங்கலாம். ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் க்ரீன் இங்கில் போடக்கூடிய டாக்டர்ஸாக இருந்தால், கொஞ்சம் கெசட்டட் டாக்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டி அதிகம். சரியா? மெடிக்கல் சர்டிஃபிகேட் யாராலும் போடலாம், அதில் பயம் கிடையாது. பட் கெசட்டட் ஆஃபீஸர் தான் வாங்கிட்டா சேஃப்டி நமக்கு. சரியா? ஸோ அதனால் அதை மட்டும் நியர்பை ஜிஹெச்சில் உள்ள யார்கிட்டனாலும் வாங்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டனாலும் வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்கேஸ் இல்லை சார் நான் வந்து நிஸ்லேயே போய் யார்கிட்டயா ஸ்டாஃப்ட்ட வாங்கிக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லை, தெரியாமல் உங்களுக்கு இது இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, நீங்கள் நிஸ்ஸுக்கே போயிட்டீங்க, சார் நான் இங்கே வந்துட்டேன் சார், நான் இங்கே வந்து தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ப்ரௌச்சரில் உங்களுக்கு அந்த ACCC ப்ரௌச்சரில் சர்டிஃபிகேட்னு இருக்கும் இல்லையா, அதில் இந்த அனெக்ஷரை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே உள்ள மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர் இருப்பாங்க, நிஸ்ஸோட ஹாஸ்பிட்டலில், அங்கேயே தாராளமாக நீங்கள் சைன் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸையும் பண்ணி தருவாங்க. ஸோ எந்த வித அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றத வச்சுங்க. ஓபிசி கண்டிப்பாக ஆன்லைன் பிரிண்ட் அவுட் ரீசன்ட் எக்ஸ்பைரி ஆகாமல் ஒரிஜினலாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அலாட்மெண்ட் கேட்டகரி ரிலேட்டடான ஒரு சில இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அடுத்து 8 o'clock ஒரு வீடியோ, 7 o'clock ஒன்று பப்ளிஷ் ஆகும். அண்ட் 8 o'clock ஒன்று, அதன் பிறகு 10 o'clock ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதை அப்படியே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வாட்ச் பண்ணிவிடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ACCC ரவுண்ட் 1 அந்த அட்மிஷன் யாரெல்லாம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸிட் பாலிசி எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த 3 வீடியோவில் மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். பெனால்ட்டி என்ன ஸ்டேஜில் வரும் வராது அப்படின்றதையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். அன்டில் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சித்தா ஸ்காலரோட நிறைய பேரை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நிறைய லேர்னிங்ஸை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரே விருப்பம். அதை கண்டிப்பாக நம்ம சிறப்பாக செய்வோம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லைன்றது நிரூபிச்சுட்டு இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.